மீனாட்சி காப்பி கொடுமா. இந்த எடுத்து வரேங்க. இந்தாங்க. என்னப்பா? உன் தங்கச்சியை பாரு. வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு, அவன் முகத்துல ஒரு சின்ன கலக்கம் கூட இல்ல. இந்த நிமிஷம் வரை என் கல்யாணம் என்னாச்சுப்பான்னு ஒரு வார்த்தை அவ கேட்கலப்பா. நான் எதுக்காகப்பா கலங்கணும்? உங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ நான் பயந்தேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்குப்பா பயப்படணும்? அனாவசியமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இந்த கேஸ்ல இழுத்து விட்டான் உங்க அத்தை புருஷன். பாவம், இப்ப அவங்க நம்ம பேர்ல மன வருத்தத்துல இருப்பாங்க. அப்பா, உங்ககிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டோம்ப்பா. நேத்து நம்ம மாப்பிள்ளையோட அக்கா இங்க வந்திருந்தாங்க. எப்பம்மா? உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அப்ப நாங்க வீட்டுல தனியா இருந்தோமா, அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்கப்பா. பின்ன இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணா கோவம் வரத்தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் அவங்க பேசினது ரொம்ப ஓவர்ப்பா. இல்ல 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 இல்ல, யோசிச்சு பாரு. பட்ட பகல்ல போலீஸ் வீட்டுக்குள்ளார புகுந்து தம்பியை கைது பண்ணி ஜீப்ல ஏத்துறான். அங்க சூழ்நிலை எப்படியோ பாக்குற அக்கம்பக்கத்துக்காரெல்லாம் என்ன கதை கட்டி விடுவாரு. யோசிச்சு பாரு. வேண்டாமா, நம்ம வீட்டுல நம்ம பொண்ணு காணும், நம்ம மாப்பிள்ளை வந்து கைது பண்ணாரு, எவ்வளவு வருத்தப்பட்டோம். ஏதோ நம்ம வீட்டு மாப்பிள்ளையா போச்சு, வாயை புத்திட்டு இருந்தோம். இதே நம்ம வீட்டுல மூணாவது மனுஷன் போலீஸோட வந்தா சும்மா இருந்திருப்போமா? அது இல்லம்மா, என்னோட கவலை எல்லாம் பாவம் மகேஷ் மனசு வருத்தப்படுமேன்னு தான். எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. நீங்க எதை மனசுல நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க, சித்தப்பா, அண்ணன், நீங்க எல்லாம் தான்ப்பா முக்கியம். என்னை பெத்து வளர்த்தது நீங்க, என் கூட பிறந்து வளர்ந்தது அண்ணன். நான் உங்களெல்லாம் பத்தி நினைப்பேனா? இல்ல ஒரே ஒரு நாள் பார்த்து யாருன்னே தெரியாத மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிற அவரை பத்தி நினைப்பேனா? இப்ப என்னப்பா, பத்திரிக்கை தானே அடிச்சிருக்கீங்க, கல்யாணம் ஒண்ணும் நடக்கலல்ல. எத்தனையோ கல்யாணம் மண்டபம் வரைக்கும் போய் பாதியில நின்று போயிருக்குப்பா. மகேஷ், அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னம்மா, சம்பந்தி வீட்டுல வருத்தத்துல இருக்காங்க, நம்ம போய் நம்ம நிலைமையை சொல்லுவோம், போதும். இந்த பாரு, நீ எப்பவும் போல இருக்கணும், மனசு வருத்தப்படக்கூடாது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. நீங்க எக்காரணத்தை கொண்டு உங்ககிட்ட பணிச்சு போயிடாதீங்க. என்ன பேசிட்டு போகுது பார். பெருமையா இருக்குப்பா, பெருமையா இருக்கு. கோபி, வெளியே எவ்வளவு பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த பையன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கணும்ப்பா, நடக்கணும். மாப்பிள்ளை வீட்டுல போய் நம்ம தான்ப்பா பேசணும். நம்ம சைடு தப்பு இருக்கு, ஆனா அது நம்மளால நடந்த தப்பு இல்ல. இதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ப்பா. தரகன் அனுப்பிச்சிருக்கோம், நல்ல செய்தியோட வரட்டும். இப்ப கோபியும் உங்க குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல பிரச்சனை இல்ல. கோபி மகா கல்யாணம் தான் உனக்கு பிரச்சனை. மகா, அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா வீட்டை விட்டு ஓடி வந்து கோபியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக வெளியூர்ல போய் தங்கி இருந்து வீட்டுல எல்லார்கிட்டையும் இவ்வளவு போல்டா சொல்லி ஒரு பொண்ணு இவ்வளவு தைரியமாவா வீட்டை விட்டு ஓடி வரும்? சும்மா ஓடிச்சுன்னு சொல்லாத மலர். எங்க ஓடி போச்சு? என்ன தெரியாதவங்க வீட்டுக்கா ஓடி போச்சு? சொந்த தாய்மாமா வீட்டுக்கு தானே வந்திருக்கு. அதுக்குன்னு அவளோட பேரெல்லாம் பேப்பர்ல அசிங்கப்படுற அளவுக்கு நடந்துக்கணும்? இட்ஸ் a type of expression மலர். அது மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே வெளிப்படுத்திருக்கு. சில பேர் மாதிரி மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தாம சும்மா உட்காந்து புலம்பிட்டு இருக்க கூடாது. இப்ப அது நினைச்சதை சாதிச்சிருச்சுல்ல. வேற யாரும் அந்த பொண்ணை இனி கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கோபி தானே பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா வீட்டுல உள்ளவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்களா? கட்டிக்க போறோம் மனசுல கோபி மனசுல என்ன இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஏன் கோபி மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ சொல்றத பார்த்தா என்னமோ கோபியும் மகாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் போல இருக்கே. ஓ மனசுலதான் எதுவும் இல்லல்ல, அப்புறம் ஏன் நீ வீணா இவ்ளோ டென்ஷன் ஆகுற, ஃபீல் பண்ற? நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல, சும்மா டிஸ்கஸ் பண்ண. அது உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண பத்தியா, இதுக்கு தான் ஃபீல் பண்றேன்.
சரி இப்ப கோபியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோயேன். இப்ப நீ என்கிட்ட கேட்டதெல்லாம் போய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியா? நான் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? ஏன் அவர் மனசுல என்ன இருக்கு நீ போய் கேட்க மாட்டா? எனக்கு யாருக்கிட்டயும் எதை பத்தியும் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. அதானே, நம்ம தனியா உட்காந்து புலம்புவோம். சொல்லுங்க மேடம். நான் யார் பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் தெரியல, குரல் வேற மாதிரி இருக்கே. யார் நீங்க? நான் மலர் சிஸ்டர் ரோஹிணி பேசுறேன். அவங்க இல்லையா? இருக்காங்களே. இல்ல, அவங்க இருக்கும்போது நீங்க பேசுறீங்க, அதான் கேட்டேன். ஏன் அவங்க கூட மட்டும் தான் பேசுவீங்களா? எங்க கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, துணிங்கெல்லாம் தைக்க கொடுக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து வாங்கிக்கிறீங்களா? எப்போ வரணும்? உடனே வாங்க. வர்றேங்க, வர்றேன். வணக்கம். வாயா, பார்த்தேல்ல? எங்க வந்த? அம்மா பார்க்கலான்னு. அவ பயங்கர கடுப்புல இருக்கா. ஓங்கி மூச்சு விட்டாலே எதையாவது தூக்கி அடிச்சிட போறாளுன்னு பயந்து போய் தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இந்த நேரத்துல நீ வேற வந்து சரியா சிக்கியிருக்க. ஏதாவது பேசி பார்க்கலான்னு தான். நீ பாரு, அவ பேசுவா. என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? மாப்பிள்ள மாப்பிள்ளையா? யோ, கல்யாணமே நின்னு போச்சு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள? மூஞ்சிலே முத்தி விடுவேன். போயா. அக்கா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாயா வா. எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்திருக்க? அவங்க எல்லாம் என் மூஞ்சில கறி பூசு பத்தாதா? இன்னும் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க? உங்க கோபத்திலே ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. பிரச்சனைன்னு வந்துட்டா அதை பார்த்துட்டு ஓடுறவல்லண்ணா. எதா இருந்தாலும் பேசுவோம். அப்பதான் நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். யோ, நான் தெளிவாதாயா இருக்கேன். இந்த சம்பந்தம் எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த நேரத்துல அந்த சனினை போய் பார்த்துட்டு வந்தோமோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டே தான் இருக்கு. என் தம்பியை போலீஸ்காரன் புடிச்சிட்டு போனா குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தோம். அந்த ஆத்திரம் தாங்க முடியாம தான் நேரடியா போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்தேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துல இப்ப மட்டும் அவன் இங்க வந்தான் வை, இந்த கொதிக்கிற எண்ணெயை தூக்கி அவன் மூஞ்சியில ஊத்திடுவேன். அப்ப எதுக்கும் நான் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறேன். என்னையா தரகுற கிண்டலா? இந்த பிரச்சனைனால எங்களால வெளியில தலை காட்ட முடியல, தெரியுமா உனக்கு? என்னங்க சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு தான் மானம் போச்சா? பொண்ணை பெத்தவங்க அவங்க. உங்களை விட அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். யோ, அவங்க பிரச்சனை எனக்கு தேவையில்லையா? இந்த சம்பந்தம் தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வாசல்ல பார்த்தல பத்திரிக்கை எரிஞ்சு கிடக்கிறத, போயா அதுல இருந்து கொஞ்சம் சாம்பல் எடுத்துட்டு போய் அவங்க மூஞ்சியில பூசு. என்னங்க புரியாம பேசுறீங்க? அந்த குடும்பத்துக்கே படிச்ச முட்டால பிரசோடம் தான். தான் பொண்ணு பேரும் கட்டிடுமேனு தெரிஞ்சிருந்தா அந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா? இன்னும் சொல்ல போனா போலீஸு, கேஸு, பேப்பர் நியூஸு, இதுக்கு உங்க சம்மந்தி குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திங்க. என்னையா பயன்படுத்திக்கிறது? எல்லாம் முடிஞ்சு போச்சியா? என்னங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறீங்க? நம்ம தான் ஆரம்பிக்கணுங்கிறேன். ஏங்க, நான் தெளிவாகவே சொல்கிறேன். உங்களுக்கு சொந்த கடையும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது. இதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஏங்க, நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்த சொல்றீங்க. இதுல என்ன வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கிறது? அதிகமாக நகையை கேளுங்க. பைக்கு கேளுங்க, உங்கள் சான்ஸ் தானே. அப்படின்னா ரொக்க பணம் கொஞ்சம் கொடுக்க சொல்லு. அவங்க எனக்கு பண்ண அவமானத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட பத்தாதியா? நான் சொல்றபடி அவங்க கிட்ட போய் சொல்லு. சொல்லுங்க. 15 பவுன்ல நகை கேட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 5 பவுன் போட சொல்லு. ரொக்கமா ஒரு 25,000 கையில கொடுக்க சொல்லு. அப்புறம் என் தம்பி சொன்ன மாதிரி கல்யாணத்தன்னைக்கே பைக் வந்து வாசல்ல நிக்கணும். நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லு. அவங்க செஞ்சாங்கன்னா கல்யாணம், இல்லன்னா இல்ல. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. மேற்கொண்டு ஏதாவது இருக்கா இல்ல அவ்வளவுதானா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன். முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேனே. யோ, இப்ப நான் சொல்றத அவங்க கிட்ட போய் கண்டிப்பா சொல்லிடு. அவங்க எங்களுக்கு பண்ண அவமானத்துக்கு குடும்பத்தோட வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அவங்க பொண்ணை பெற்றவங்க. கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு. தாலி கட்டுற வரைக்கும் உங்க ராஜ்யம் தான். மன்னிப்பு கேட்பாங்க, கேட்க வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கே கூட்டு வந்துடுறேன். மச்சினேன்னு 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு வரணும். பொண்ணோட அண்ணனை மட்டும் கூப்பிட்டு வரேன், மற்றவங்களாம் இருக்கு தம்பி. சரி, அப்ப நான் புறப்படுறேங்க. கொஞ்சம் காராசேவை கொடுங்க, பிள்ளைங்கள்ட்ட கொடுப்பேன்ல. ஆமாயா, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. காராசேவை பண்றதுல அக்காவோட கை பக்கமே தனிதான். ஷேவ் பண்ணா போதும், காரம்
பார்த்தாலே வரும். யோ போயா வேலையை பார்த்துக்கிட்டு. அதான் அதேதான். என்னடி இவர் இங்க வராரு? வாங்க. என்ன திடீர்னு என்ன இல்ல விஷயம்? Dress தைக்கணும்னு சொல்லி உங்க சிஸ்டர் யாரோ ஃபோன் பண்ணாங்களே. Dress தைக்கணுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன் ட்ரெஸ் தைக்க கொடுக்க நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? ஒரு நிமிஷம் இருங்க. மலர், நீ அவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, கேட்டுட்டு வந்துடுறேன். என்ன கேட்கணும்? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? ஃபேமிலி ப்ராப்ளம் தாங்க. ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? ஒரு பொண்ணை பத்தினது அது சொல்லாம வேணாமான்னு யோசனையா இருக்கு. ஆமாமா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஐயா சொல்ல. அப்படி இல்லைங்க. எங்க அத்தை பொண்ணு மகா இருக்குல்ல, அதுக்கு அவங்க அப்பா ஒரு ஃபாரின் மாப்பிளையே பார்த்துருந்தாரு. இதுக்கு அந்த மாப்பிளையே பிடிக்கல. உடனே டக்குன்னு பொட்டியை தூட்டி எங்க வீட்டுக்கு வந்துச்சு. மாப்பிள்ளைய பிடிக்கலனா எதுக்கு மகா உங்க வீட்டுக்கு வரணும்? எங்க அப்பா அவளுக்கு தாய் மாமன் இல்லையா, அதனாலதான் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அது மட்டும் தான் காரணமா? அந்த பொண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை, அதுவும் ஒரு காரணம். ஓ, இதுதான் முக்கிய காரணம். ஆமாங்க. எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, இப்படி வர்றதெல்லாம் தப்பு, முறைப்படி தான் வரணும்னு சொல்லி என்னை கொண்டு விட்டு வர சொன்னார். என் கூட வரும்போது பஸ்ல காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி வந்துருச்சு. இந்த விஷயம் பேப்பர்லயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வந்து, நான் எங்க கோபியத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஓடி போனேன், இனிமே என்னை யார் கல்யாணம் பண்ணுவா, கோபியத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்குது. எப்ப கல்யாணம்? யாருக்கு? உங்களுக்கும் உங்க அத்தை பொண்ணு மகாவுக்கும். எனக்கு மகாவுக்குமா? இந்த கல்யாணம் நடக்காதுங்க. ஏ? என் தம்பி பாண்டி இருக்கான்ல, அவன் மகாவை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் மகாவுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த விஷயம் எனக்கு எங்க சித்தப்பாக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா, வீட்டுல உள்ள மத்தவங்க எல்லாருமே என்னைய மகாக்கு கட்டி வைக்கிறதான் குறியா இருக்காங்க. ஆனா எங்க சித்தப்பா மட்டும் தான் எப்படியாவது பாண்டிய மகாக்கு கட்டி வைக்கணும், இல்லைன்னா பையன் பைத்தியமாயிருவேன் பயந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அப்பா மகா கட்டிக்கணும்னு, இன்னொரு பக்கம் சித்தப்பா கட்டிக்க கூடாதுன்னு. இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதே தெரியலங்க. இது ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க முதல்ல மகா கிட்ட போய் பாண்டி அவளை சின்சியரா லவ் பண்றாருன்னு எடுத்து சொல்லுங்க. மகா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அடம்பிடிச்சிட்டு இருக்கேன். அது முதல்ல விட்டு தொலைங்க. தம்பி லவ் பண்ற பொண்ண அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேளுங்க. சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குல்ல? நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவ கேட்டுப்பா. அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி, நீங்க மகா கிட்ட போய் பாண்டி அவளை சின்சியரா லவ் பண்றதை எடுத்து சொல்றதுதான். எந்த ஒரு விஷயத்தையுமே லேட் பண்ணக்கூடாது. நீங்க கிளம்புங்க. முதல்ல அவகிட்ட போய் சொல்லுங்க. கிளம்புங்க. இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போறேன், வாங்க. இவ ஒருத்தி பாவாடை தாவணி பொண்ணுன்னு ஆசை, தைச்சு கொடுங்க. ஏய், அளவு ஜாக்கெட் வச்சிட்டியா? வச்சுட்டேனேக்கா. கிளம்புங்க. வரேன். அது ஏண்டி கேக்குற? இவருக்கும் மகாக்கும் கல்யாணம் நடக்காதான். இவரோட தம்பி பாண்டி தான் மகாவை சின்சியரா லவ் பண்றாராம். இவருக்கு மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட இஷ்டம் இல்லையா. அவங்க 2 பேரோட மேரேஜ்க்கு இவரு ஹெல்ப் பண்றாராம். கோபி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. மேடம் மனசுக்குள்ள வெரி குட், கன்ஃபார்ம். மலருக்குள்ள மலர்ந்துருச்சு. மகா, என்னம்மா பண்ற? பொட்டுக்கல்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்பாவித்தனமா பொட்டுக்கல்ல தின்னுட்டு இருக்கேம்மா. மகா, நான் இந்த சின்ன கிராமத்திலே இருந்தாலும் என் மனசும் அறிவும் ரொம்ப விசாலமானதுமா. இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது
எனக்கு பிடிக்காது. என்ன மாதிரியே என் பொண்ணுங்களும் பெரிய அளவில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னால தான் இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டியா ஆக முடியல. என் பொண்ணுங்களாவது ஹை லெவல்ல வெளிநாடுகளில் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னோட ரிட்டையருக்கு அப்புறம் ஓய்வு காலத்தில் பெரும் பகுதியை கனடாவிலேயோ அமெரிக்காவிலேயோ இல்லை வேற எந்த வெளிநாடுகள்லையோ கழிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ காரைக்குடியை விட்டு கூட தாண்டாம இப்படி பொட்டுக்கல்லை சாப்பிட்டுட்டு இருக்கியம்மா. ஏன்பா பொட்டுக்கல்ல சாப்பிட்றது தப்பா? அது தப்பு இல்லம்மா. ஆனா நான் கோபியத்தான தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற பாரு, அதுதான் பெரிய தப்பு. நீ உங்க அப்பாவுக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? ஏம்மா, இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்க நான் அப்பாவோட முதுகிலேயே கத்தியால குத்துறியம்மா. நீ என்னோட பேச்சு கேட்குற மாதிரி தெரியலம்மா. ஊருக்காரங்க முன்னாடி நான் கோபியத்தான தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிடிவாதமா சொல்லிட்டேன். உன்னை என்னால் கட்டுப்படுத்த முடியாதும்மா. அதே சமயத்தில் கிளியை வளர்த்து அந்த தையக்காரன் கையில் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லம்மா. மகா, இது என்ன தெரியுமா? தென்னை மரத்தில் இருக்கிற விஷ வண்டுகளை கொல்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற விஷம். இது வண்டையும் கொல்லும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் உங்க அப்பனையும் கொல்லும். மகா, நீ கோபியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணணும். இல்ல நான் கோபியத்தனை தான் கட்டிக்கோன்னு உறுதியா இருந்த எனக்கு வேற வழியே இல்லம்மா. இதுல ஒரு சொட்டு கூட விடாம நான் குடிச்சிடுவோம்மா. குடிங்கப்பா, நல்லா குடிங்க.